இன்றைய காணொலியில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் இள புகழேந்தி அவர்களை சந்திக்கிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். மராட்டிய மாநிலத்திலே இதற்கு முன்னால இந்த பாஜக உத்தவ் தாக்கரே அவருடைய கட்சி, அதாவது சிவசேனா கட்சியோடு இணைந்து நீண்ட காலம் பயணித்தார்கள். நீண்ட காலம் பயணித்து ஒன்றாகவே தேர்தலெல்லாம் களம் கண்டார்கள். ஆனால் அவர்களுடைய இருந்து அந்த கட்சியையே உடைத்து இரண்டாக உடைச்சி அதில் ஒரு பிரிவை தனக்கு உரியவர்களாக ஆக்கி கொண்டு அவரை சில காலம் மட்டும் அந்த ஷிண்டே என்பவரை மராட்டியத்தில் முதலமைச்சராக ஆக்கினார்கள். ஆனால் அடுத்து வந்த தேர்தலிலேயே என்ன பண்ணாங்க, தனது கட்சியை சேர்ந்த உயர்ஜாதிக்காரராக இருக்கக்கூடிய ஒரு பட்னாவிஸ் என்பவரை முதலமைச்சராக ஆக்கிவிட்டார்கள். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக தனது கொள்கைகளை, இப்போ இந்தி மொழிய கொள்கையை திணிக்கிறாங்க. இப்போ இது போன்று இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை கபலீகரம் செய்கிறது என்று பல தலைவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லி வருவதை நாம் அறிய முடிகிறது, காண முடிகிறது. இவர்கள் இப்பொழுது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் என்று கொஞ்சம் சுதி இறங்கி அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, அதிமுகவோடு கூட்டணி வைப்போம், அதிமுக கூட்டணி ஆட்சி என்று சொன்னார். இப்போ அதிமுகவில் எடப்பாடியை விட்டுவிட்டு, எடப்பாடியுடைய பெயரை உச்சரிப்பதை விட்டுவிட்டு அதிமுக சார்பில் ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் என்று சொன்னால், எதிர்காலத்தில் இந்த எடப்பாடியை தவிர்த்து வேறு ஒருவரை, தனது சொல்படி கேட்கக்கூடிய ஒருவரை இவர்கள் முதலமைச்சராக கொண்டு வருவதற்கு முயற்சிகள் செய்கிறார்கள் என்ற சந்தேகம் வெளிப்படையாக வந்திருக்கிறது. இந்த மராட்டிய மாநிலத்தை வைத்து அதிமுக தமிழ்நாட்டில் பாடம் கற்குமா? உங்கள் பார்வை? என்னுடைய பார்வையில பாரதிய ஜனதா என்பது பாசிசம். அது போடுகிற திட்டங்கள், அது சொல்லுகிற வார்த்தைகள், அதனுடைய செயல்கள், செயல்படுத்தும் அனைத்துமே உண்மைக்கு மாறானதாகவும் சமூக நீதிக்கு எதிரானதாகவும் பொது ஒழுக்கத்திற்கே வேறுபட்டதாகவும் இருக்கிறது தான் பிஜேபியுடைய செயல்பாடுகள். அதுக்கு உதாரணம் தான் நீங்க சொன்னது. அங்க எப்படி சிவசேனா கூட இருந்து அதை உடைத்து அதற்கு பிறகு அதை பிரிச்சு இவரை சேர்த்து அவரை சேர்த்து, இப்ப இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் அதிமுகவை ஏற்கனவே உடைச்சாச்சு. அதிமுகவை தூள் தூளாக மாத்தி வச்சாச்சு. நீயா நானான்னு சொல்லி அவங்களுக்குள்ள போட்டிகள் எல்லாம் உருவாக்கினதே பிஜேபி தான். இப்படி பிரிச்சு தள்ளி விட்டுட்டு ஒரு அமைப்பு கூட இருக்கிறதுல நம்ம அடிப்படையில ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா என்பதற்கு மேல உட்கார்ந்து இருக்கிறவங்க இருப்பாங்க, ஆனா கீழே அவர்களுக்கு வேலை செய்வதற்கு, பணியாற்றுவதற்கு ஆளே கிடையாது. செய்யறதுக்கு தொண்டர்கள் எல்லாம் கிடையாது. சும்மா கொஞ்சம் பேர் ஏமாத்தி வச்சிருப்பாங்களே தவிர கொடியை பிடிச்சிட்டு பாவம் அவங்களும் ஏமாந்து போயிருப்பாங்க. சில பிற்படுத்தப்பட்ட, சில தாழ்த்தப்பட்ட மக்கள் கூட சில பேர் இருக்கலாம். பொதுவாக இவர்களுடைய செயல்களை தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில யாரு எப்படி வருவாங்களா இப்ப நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ தானே கட்சி தலைமை, உன் தலைமையில் தானே கூட்டணி, நீ இல்ல அறிவிக்கணும், நீ இல்ல பேசணும் அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவில் மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஆட்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பணமும் விளம்பரமும் பேரும் பதவியும் அதிகாரமும் இருந்தா போதும், அதுக்கு எதை வேணாலும் செய்வார்கள் என்பது இப்ப வெளிப்படையா ஆயிடுச்சு. அமித்ஷா நேரா, நான் கூட சொன்னேன், கூட்டணி பேச வந்துட்டு அமித்ஷா எப்படி எடப்பாடி எல்லாம் மதிப்பாங்க? கூட்டணி பேச வந்து அமித்ஷாவை பார்க்க ஓடனா அமித்ஷா குருமூர்த்தி வீட்டுக்கு போல, RSS குருமூர்த்தி தாண்டா உங்களுக்கு எல்லாம் தலைவர் என்ற அளவுக்கு 1 மணி நேரம் அங்க இருந்துட்டு கூட்டணி பேசல. கூட்டணி பேசிட்டு போகின்ற பொழுது கூட எடப்பாடி போன்றவர்கள் சென்னைக்கு டெல்லிக்கு போகும்போது யாருக்குமே தெரியாம மறைமுகமா பூந்து பலகாரில் பூந்து இருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு வெளியில இல்லை நாங்க கூட்டணி பேச வரல, மாநிலத்தை பற்றி பேச வந்தேன்னு உளறி தள்ளிட்டு போனா, அமித்ஷா வெளியில நாங்கள் கூட்டணி பேசிவிட்டோம். நாம என்ன கேட்கிறோம், இதுல மாறி மாறி இந்த பொய் கூட்டணி, இந்த பித்தலாட்டக்காரர்களின் கூட்டணி தமிழ்நாட்டுல ஒன்னும் செய்ய போறது கிடையாது. மக்கள் ஏமாற மாட்டாங்க. ஆனால் அதே நேரம் எச்சரிக்கை செய்தாச்சு அதிமுக, பாரதிய ஜனதா உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கும், அதுக்கு பிறகு ஆளே இருக்க மாட்டீங்க, பிஜேபி உங்களை விழுங்கிடும் சொல்லிட்டாங்க. ஆனா பிஜேபியுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அதையும் நம்ம இங்க சொல்லி, பிஜேபி இந்த சட்டமன்ற தேர்தலை எப்படி பாக்குதுன்னா, ஏற்கனவே கணிப்புகளின் மூலமாக, பத்திரிகைகளின் கணிப்பின் மூலமாக
தமிழக முதல்வர் எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மீண்டும் முதல்வராகிறார், அதை ஒன்றும் செய்ய முடியாது. நாங்க 7,000 பேர்கிட்ட 70,000 பேர்கிட்ட நாங்க விசாரிச்சோம். விசாரிக்கும் பொழுது மாணவர்களை விட்டு எல்லாம் விசாரிச்சு பார்த்தா எல்லா இடத்திலையும் ஸ்டாலின் ஸ்டாலின் தான் சொல்றாங்க. ஸ்டாலின் சிஎம் ஆக போகிறார்னு செய்திகள் வருது. அதை போல நமக்கே தெரியாமல் ஒரு கணிப்பை மோடி அன்கோ அமித்ஷா அன்கோ வேறு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்து செஞ்சிருக்காங்க. அப்படி தனியார் நிறுவனத்தில் கொடுத்து தமிழ்நாடு முழுக்க செஞ்சதுல தெளிவாக 80% ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வரணும்னு ஆதரிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தகவல் போயிடுச்சு. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆட்சிக்கு வர்றது எல்லாம் பிரச்சனை கிடையாது. அதிமுகவை கீழே போட்டு மேய்ச்சிட்டு எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆளை கூடுன்னு அதிமுகவை இழுத்துக்கிட்டு 25 எம்எல்ஏக்கள் நாங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உள்ள போகணும், இனி தமிழ்நாட்டில் திமுக முதல் கட்சி 2வது கட்சி நாங்கன்னு சொல்லணும்ன்ற வேலையே பாக்குறானுங்க. அவ்வளவுதான் இப்ப நடக்குது. இப்ப அண்மையில அமித்ஷா பேசின அந்த பேச்சுக்கு பதில் தருவது போல அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக தனித்த பெரும்பான்மையில வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது யாருக்கோ சொன்ன, பொதுமக்களுக்கு சொன்ன பதிலாகவோ அதிமுக தொண்டர்களுக்கு சொன்ன பதிலாகவோ தெரியவில்லை. நேரடியாக அமித்ஷா பேசின பேச்சுக்கு பாஜகவுக்கு பதிலடி தருவது போலவே இருக்கிறது. இப்ப கூட்டணி உள்ள இப்ப இது போல பிரச்சனைகள் வர தொடங்கிவிட்டது. இந்த கூட்டணி வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் போகுமா, இல்ல இடையிலேயே புட்டுக்குமா? உங்களுடைய கருத்து? 2 சதிகாரர்களின் திட்டம். நீ இதை பேசு, நான் இதை பேசுவேன், நான் எழுதி தரத நீ பேசு, நீ சொல்றத நான் பதில் சொல்றேன், நாம இப்படியே போனாதான் நமக்கு நல்லது. தேர்தலுக்கு இன்னும் 8 மாசம் இருக்கு. அதன் உள்ள நாம ஏராளமான நாடகங்கள்லாம் நடத்த வேண்டியிருக்கோம். ஆனா பைனலா நம்ம தான் சேர்ந்துகிட்ட நிக்க போறோம். அதுக்கு முந்தி சில பேர் எதுக்காக கேள்வி கேட்டுருவான், என்ன எதுக்காவது கேள்வி கேட்டுருவான். அதுக்கெல்லாம் நம்ம மறைக்கிறதுக்கு நாங்கள் தான் ஆட்சிக்கு முழுமையாக்கும், நீயே சொல்லு. என்ன இன்னைக்கு சொல்றதுனால நாளைக்கு என்ன தேர்தலா? சரி சொல்றேங்கன்னு இந்த டயலாக் எழுதி கொடுத்ததே பிஜேபி. இன்னும் கூட பச்சையா சொல்லணும்னா குருமூர்த்தி துக்ளக் அலுவலகத்துல உட்கார்ந்துதான் எடப்பாடி கிட்ட இதை பேசணும் இதை செய்யணும்னு அனுப்புறது செய்தி. அதிமுகவில இவங்க கிட்ட கொடுத்துறது. பிஜேபி அவங்க பதில் சொல்லுவாங்க அவங்க விருப்பத்துக்கு. ஆக நாடகம் நடக்குது. இந்த நாடகத்துல நாம வேடிக்கை தான் பார்க்கணுமே தவிர அதை எவனும் நம்புறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நிறைய செய்தியில பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி.